எதுக்கு போராடுறீங்க, ஏன் போராடுறீங்கன்னு சொல்லணும்ல. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, ஏன் மறுக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு மறுக்கிறீங்க? நீங்க ஆளுநரை எதிர்த்து போராடுறதுலாம் யார்கிட்ட அனுமதி வாங்க? நீங்க வாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்க போராடுறீங்க. ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவுக்கு குற்றம் என்றால், இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில குற்றம் கண்டுபிடிச்சீங்க? என்ன விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போறோம். திசை திருப்பாமல் நேர்வழியில சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போறோம். அவ்வளவுதான் சொல்ல போறோம். அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இதுதானா? இதுக்கு முன்னாடியா அந்த தங்கச்சி சொன்னதை பார்த்தா இன்னொரு தங்கச்சி அதுக்கு முதல் நாள் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப இது தொடர்கதையா? இதன் பின்னணியில யாரு? ஒரு கேள்வி தானே. பிரியாணி விற்கிறவன் அவனுக்கு ஒரு பின்பலம் இல்ல, அவனால எப்படி இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடியுது? நீங்க அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்கிறீங்க. அந்நேரத்தில் எதுக்கு ஒரு பத்தையில் ஒரு பொம்பளை போறா அப்படின்னு? உங்களை எல்லாம் என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க. எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பா இருக்கணும் தாண்டா நாடு. அதுக்கு தான் விடுதலை, அதுக்கு தான் சுதந்திரம். அதை பெற்றுக் கொடுக்கறதா, அதுதான் பெண்ணிய உரிமை. அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா, பெண்களை பாதுகாக்கிறதா. அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை. அதை விட்டு நீ ஒத்தையில போனா அப்படின்னா எப்படி ஒத்தையில போனா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிட்டு போவாங்களா? இப்படிதான் உங்க அக்கா தங்கச்சி உங்க வீட்டுல போயிட்டு இருக்காங்களா? இது பெரிய பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞர், முற்போக்கு சிந்தனையாளர் இந்த கேள்வி எழுப்பிட்டா நீ யாரை மறக்க? நீ ஏதோ ஒரு ஆட்டோசங்கர் கதை தான். நீங்க தோணீங்கன்னா நீ இந்த காலமா நடந்துட்டு தோணீங்கன்னா நியாயமா மனச்சான்றோட விசாரிச்சா பல பேர் பின்னணியில இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது, இவ்வளவு கண்காணிப்பு. சரி, இது நடந்திருக்கலாம். அப்ப அந்த விடுதி காவலர் அவரையாவது தற்காலிக பணி நீக்க மாதிரி யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் தேவையில்லாம போராடிட்டு இருக்கீங்கிற மாதிரி. நீங்க போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது, வாயவை திறக்க விடாம கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலயே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாக்குது. அதானே அதுதான் உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்ப கேட்குறீங்க. அப்போ எனக்கு நல்லா மத்திய குழு வருதுன்னாங்க, கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தேன். அவங்க ஏதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமா அவர் விசாரிச்சா அவர் சொல்லிட போறாரு. அவரே சொல்லிடுவாரு யார் யார் பின்புலம் நானா செய்யலங்க இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க. அவர் ஏன் நீங்க விசாரிக்கவே இல்லை?